சோ எல்லாருமே அது காஸ்பல் ஷேர் பண்ணணும்ன்றது நம்ம வந்து காஸ்பல் கிறிஸ்துவை அறிவிக்கிறது சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான பங்கா இருக்குல்ல. சோ ஆனா ஏன் இது வந்து என்னன்னா நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியாது, அவங்கள அட்ரஸ் பண்ணிட முடியாது. இப்ப நான் நினைச்சா கூட போய் லைக் பண்ண முடியாது. அந்த அக்செப்டன்ஸ்ன்றது ஒரு தனி டோபமைன் தான். அந்த ஏன்னா அவ்வளவு ரிஜெக்ஷன் இருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய லெவல் ஒரு டோபமைன். அது ஸோ இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் இந்த இத்தியோப்பியன் யூனியன்ன்றது மட்டும் பைபிள்ல இருக்கு, வேற யாரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க? நிறைய இடத்துல இருக்கு. என்னன்னா தமிழ் பைபிள்ல பிரதானிகள்னு போட்டுட்டாங்க. பொதுவா நமக்கு ரொம்ப ரிப்பீட்டடா ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு புக் என்னன்னா எஸ்தர்ல வந்துட்டு 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கிங்கோட யூனக் 2-3 நினைக்கிறேன் வசனம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதே போல 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் எஸ்தர் குயின் ஆயிடுறாங்க, குயினுக்கு யூனக் இருக்காங்க. சோ கிங்குக்கு தனியா ஒரு யூனக்கு, குயினுக்கு தனியா ஒரு யூனக்கு. டானியலுமே பாத்தீங்கன்னா அதுல வந்து சொல்லுவாங்க பிரதானி கிட்ட போயிட்டு கொடுக்க சொல்றாங்க. அது வந்து இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா சீஃப் ஆஃப் யூனக். அப்படின்னா என்னன்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல, ஒரு பெரிய கம்யூனிட்டி, அவங்களுக்கு ஒரு சீஃப் இருக்காங்க. அவங்க கிட்டதான் போய் தானியல் போய் கேட்பாரு இல்லையா, நான் வந்து ராஜாவோட சாப்பாட்டுக்கு பதிலா நான் வந்து இதுவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறாருல. அந்த யார்கிட்ட கேக்குறாரோ அவர் ஆக்சுவலி சீஃப் ஆஃப் யூனக். சோ அந்த மாதிரி யூனக்ஸ் பத்தி நிறைய பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு வேவ் போயிட்டு இருக்கு. என்னன்னா எல்ஜிபிடிக்யூ மேட்டர் போயிட்டு இருக்கு. ஸோ இது லிட்டரலி இட் சிமிலர்ஸ் டு யூனக்ல. It's definitely not the same. There's a huge difference. அந்த கைண்ட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க, பட் மெஜாரிட்டி இந்த 3த்துலயுமே இல்லாதவங்களும் இருக்காங்க. ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் கன்ஃபியூஷன், ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து எல்லாரையும் அப்படி சொல்லல, there are நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இந்த முக்கியமா எனக்கு இத பத்தி தான் பேசணும். அந்த லெஸ்பியன்ஸ், கே, அந்த மாதிரி நிறைய இந்த ரெயின்போ கம்யூனிட்டின்னு கம்யூனிட்டி போயிட்டு இருக்கு. எனக்கு பார்த்தாலே தெரியுது இந்த அன்னகர்கள் வேற, இந்த ரெயின்போ கம்யூனிட்டி வந்து அவங்க வேற. சோ லைக் கேன் யூ எக்ஸ்பிளைன் மோர்? இது வந்து கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணி அது என்டையர்லி டிஃப்ரெண்ட், இது என்டையர்லி டிஃப்ரெண்ட்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதோட தொடர் கான்சிக்வன்சஸா தான் நான் பாக்குறேன். அதோட தொடர்ச்சியான ஒரு கான்சிக்வன்சஸ். நவ் இட் ஹஸ் அரைவ்ட் டு திஸ் பிளேஸ். இப்ப அந்த இடத்துக்கு வந்து நிக்குது. ஆனா இதுல அது பேட், இட்ஸ் பேட் லைவ், ரொம்ப நெகட்டிவா தான் அந்த கான்சிக்வன்சஸ். இது வந்து இதுல நிறைய ஆங்கிள் இருக்கு. இதுல வந்து குட் ஆர் பேட், ரைட் ராங்ன்றத நான் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு நிறைய ஆங்கிள் இருக்கு, எல்லாமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சொல்லணும்னா, நான் ஒரு சிலரை மீட் பண்ணியிருக்கேன் லைஃப்ல. அவங்கள பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிங்கிள் பேரண்டோட கைடன்ஸ்ல வளர்ந்ததுனால 2 வகையா போக வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்கு. என்னன்னா இப்போ அம்மா மட்டுமே வளர்க்குறாங்க ஒரு பையனை, தான் பையனை அப்படின்னா என்ன ஆகுனா ஒரு சில நேரத்துல எப்படி ஒரு வளர அவங்க அம்மா தான் ஹீரோவா தெரிவாங்க. மென் வந்து வேஸ்ட், எதுக்கு தேவையில்லாமன்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு ஈஸியா அவங்க வர வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது தான் மென்னா இருக்கும்போது அவங்களால யாரு கூடயும் ரிலேட் பண்ணிக்க முடியாது, ஃபாதர் ஃபிகர் இல்லாதனால. சோ அவங்களுக்கு மென்டர்ஷிப் கிடைச்சது, நல்ல மென்டர்ஷிப் கிடைச்சதுன்னா தட்ஸ் a different story. பட் அப்படி இல்லாத பட்சத்துல இட்ஸ் வெரி ஈஸி டு ஓகே அப்ப நம்மளும் அம்மா மாதிரியே எல்லாமே மாறிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிமிலர்லி ஆப்போசிட்டா போகவும் வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அப்ப மென்னு தான் பவர்ஃபுல், மென்னு இருந்தா மென்னுதான் கெத்து, அவங்கள மாதிரி நம்ம மாறிடணும், அப்பதான் வந்து இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் நம்ம படவே கூடாது, அப்படி மாறவும் வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் வைசி வர்சா. இதே ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்க்குறாங்கனாலும் இட்ஸ் த
சேம் திங். இது வந்து திஸ் இஸ் ஒன் ஸ்மால் சான்சஸ் ரீசன். இந்த மாதிரி நிறைய இருக்கு லைஃப்ல பாக்குற தோல்வி, அப்புறம் வந்து ரிஜெக்ஷன், அப்புறம் வந்து ஒரு பையனா வந்துட்டு ஒரு 10 பசங்க இருக்காங்க, 10 பசங்கள்ல 9 பசங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அச்சீவ் பண்றாங்க. அப்புறம் வந்து அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, பொண்ணுங்க எல்லாம் அவங்கள பாக்குறாங்க, இல்ல பசங்க அவங்கள பாக்குறாங்க. ஆனா இவங்கள மட்டும் யாரும் ப்ரொபோஸ் பண்ணவோ, இல்ல அந்த லவ் கிடைக்கலையோ, இல்ல வந்து அவங்க பண்ற விஷயம் வந்து சக்சஸ்ஃபுல்லா மாறல, இல்ல பண்ண தெரியல, கோப் அப் பண்ண முடியல சொசைட்டியோட அப்படின்னும் போது, அப்ப நம்ம இப்படி மாறிட்டா நல்லா இருக்கும். அது ஒரு ஈஸி வே அவுட் அது இருக்கு. இது ஒரு எஸ்கேபிசம் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹர்ட், அவங்களுக்கு ஒரு ஷேம் வருது, ஒரு ஹர்ட் வருது, இவங்க சரியா இல் ட்ரீட் பண்ணப்படுறாங்க. சோ அதனால இப்போ இப்படி இருந்ததுனால தானே நீங்க எப்படி பண்றீங்க, சோ அதனால நான் மாறிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை நிஜமாவே நான் வந்து ஒருவேளை பையனா பிறந்திருக்கணுமோ, ஒருவேளை நான் பொண்ணாவே பிறந்திருக்கணுமோ, அப்படி 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 ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே புதுசு இல்லையா? இப்ப நான் வந்து ஒரு பொண்ணு, நான் வந்து பையனா மாறும்போது எனக்கு என்ன பையனா ஒரு சிலர் பார்த்து ட்ரீட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே புதுசா இருக்கும். எனக்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு சில இடத்துல பாய்ஸ் மட்டும் உட்கார இடத்துல நான் இப்ப பொண்ணா இருக்கும்போது என்னால அங்க போய் உட்கார்ந்து ஏதாவது ஒண்ணு வேலையோ எதையோ செய்ய முடியாது அப்படின்ற ஒரு இடத்துல நான் அப்படி மாறும்போது அவங்க they don't give anything like அவங்க அக்செப்ட் பண்ண அந்த அக்செப்டன்ஸ்ன்றது ஒரு தனி டோபமைன் தான். அந்த ஏன்னா அவ்வளவு ரிஜெக்ஷன் இருக்குன்னா அது வந்து ஒரு பெரிய லெவல் ஒரு டோபமைன் அது வந்து ஈஸியா அது மாத்திரும். இப்ப புரியுது. லைக் இந்த டிஃபரன்ஸ் தான் பேசிக்கலி. யூனிட்ஸ் ஆர் லைக் தே அவங்க வந்து சாக்ரிஃபிஷியலா ஒரு கிங்டம்காக தெரிஞ்சு பண்றாங்க. பட் இங்க வந்து ஒரு ஹர்ட்ல ஒரு ஒரு மனசளவுல ஒரு பாதிப்புனால அவங்க ஆமா. இதுல நிறைய உண்மையான ரீசன்ஸுமே இருக்கலாம். நான் இது வந்து எல்லாம் தெரியும்ட்டு நான் பேச முடியாது. ஏன்னா இது நான் அவ்வளவு எக்ஸ்போஷர் எனக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சத I'm sharing. So இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிசிக்கல் டிசபிலிட்டியா பிறந்தவங்களும் உண்டு. சோ அவங்களுக்கு அவங்க இப்பவும் இருக்காங்க. அவங்க வந்து ரியலாவே அவங்க அன்னகர்கள் தான். ஆனா அவங்க வந்து பிசிக்கல் டிசபிலிட்டியா இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒதுக்குறது, யாரையுமே ஆக்சுவலி ஒதுக்க கூடாது. முடிஞ்சா அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும். இது வந்து என்னன்னா நம்ம எல்லாராலையும் அவங்கள அட்ரஸ் பண்ணிட முடியாது. இப்ப நான் நினைச்சா கூட போய் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ லெட்ஸ் சே வந்து இப்போ இந்த டிசபிலிட்டி, எஸ்பெஷலி இந்த பிசிக்கல் டிசபிலிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து கண்ணு தெரியாத காது கேட்காதது மாதிரி கிடையாது. எப்படின்னா அவங்கள வந்து நீங்க எப்ப ஹீல் பண்ணாலும் அந்த ஹீலிங்கை ஏத்துப்பாங்க. இப்ப கண்ணே உலகமே இருட்டா இருக்கு, எனக்கு பார்க்க முடியாத ஒருத்தவங்களுக்கு பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பா அது அவங்க ஓகே சொல்லுவாங்க, கேட்க முடியும். So when you go and heal them, that's a beautiful thing. புரியுது. Okay, that's a very beautiful thing. But this one very critical and crucial னு சொல்லலாம். ஏன்னா நீங்க எல்லாமே உங்க டே டு டே லைஃப் நார்மலா போகும். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் வேறையா இருக்கும். சோ இப்போ ஒருத்தர் வந்து அந்த மாதிரி பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு அந்த பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கு அப்படின்னும் போது நான் வந்து என் லைஃப ஒரு 30 வருஷம் 40 வருஷம் எப்படியோ நான் பொண்ணாவே மேனேஜ் பண்ணிட்டேன். அப்படின்னும் போது நீங்க 40 வருஷம் கழிச்சு என்கிட்ட சூசியேஷன் சொல்லிட்டு நான் உன்னை ஹீல் பண்றேன் வா அப்படின்னு சொல்லி நீங்க ஹீல் பண்ணி இன்னையில இருந்து நீ வந்து கம்ப்ளீட்டா நீ மென்னா மாறணும்னா எனக்கு அப்படியே உலகமே புரண்டு போட்ட மாதிரி இருக்கும். என்னால அதை கோப் அப் பண்ண முடியாது. அதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நோ நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படிதான் நான் சொல்லுவேன். இஃப் இட் இஸ் மீ, அது ரொம்ப ரீசனபிள். லைக் நான் ஒரு நியூஸ் படிச்சேன். நியூஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு லேடி வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆனாங்கன்னா, அவங்க வந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும், அவங்க குழந்தைய காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க வேலைக்கு அவங்க லைக் செங்கல் அறுக்கிறது அந்த மாதிரி லேபரிங் ஒர்க் போறாங்க. அப்படி போகும்போது ஷி வாண்ட்ஸ் டு
கோப் அப் வித் தெம். ஸோ அதனால மாறுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன மாறிட்டாங்கன்னா டோட்டலாவே ஷி பிகேம் லைக் அ மென், பட் ஷி ஸ்டில் அட்ரஸ் ஹர் ஆஸ் அ விமன். அவங்க இன்னும் நான் பெண் தான், பட் ஃபேமிலிக்காக நான் வந்து ஐ அம் பீயிங் அ மென். எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி நிறைய ரொம்ப வேலிடான ரீசன்ஸ்ல மாறினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதோட இப்ப நீங்க கேட்டீங்கன்னா there are வெரைட்டி ஆஃப் ரீசன்ஸ். அத வந்து நம்ம இந்த பைபிள்ல சொல்லியிருக்க இந்த ஒரு வசனத்துல இந்த 3 கேட்டகரியில இல்லாத இவால்வ் ஆன நிறைய மேட்டர் அதுல இருக்கு. பட் ஒரிஜினல் வந்து இந்த 3 விஷயங்கள் ஆண்டவர் வந்து பைபிள்ல நமக்கு தெளிவுபடுத்தி கொடுத்திருக்கிறாரு. அண்ட் ஏன் இதை நம்ம இப்போ எனக்கு இப்போ காஸ்பல் சொல்றதுதான் என்னுடைய முதலும் முக்கியமான என்னுடைய ஒரு காலிங். சோ எல்லாருமே அது காஸ்பல் ஷேர் பண்றது, நம்ம வந்து கிறிஸ்துவை அறிவிக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான பங்கா இருக்குல்ல. சோ ஆனா ஏன் இது இப்போ அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்ல முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க? சுவிசேஷம் தாராளமா சொல்லலாம். சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லணும். நாசில சுவாசம் உள்ள யாவருக்கும் நீங்க சொல்லலாம். அது தப்பே கிடையாது. இயேசுவே மெய்யான தேவன், அவர் ஒருவரே தேவனா இருக்கிறாரு. அவர் நமக்காக அதெல்லாம் நம்ம ஷேர் அவர் நம்மளுடைய பாவத்துக்காக மரித்தாரு. அவர் வந்து மீண்டும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நம்மளுடைய ரட்சகரா இருக்காரு. நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பிதாவினிடத்துல போய் சேருவோன்ற இத வந்து உங்க லைஃப் மாறும்ன்றது எல்லாமே நம்ம சொல்லலாம். ஆனா அதை தாண்டி ஒரு பாஸ்டரிங் பண்றது வந்து அதற்கென்று அழைக்கப்பட்டவங்களாலதான் முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்களோட பெயின்ஸ் ஹர்ட், ஆமா, நீங்க உட்கார்ந்து அந்த இம்மென்ஸ் பயங்கர நாலேஜ் உங்களுக்கு வேணும். அதே மாதிரி பயங்கரமான ஒரு பொறுமை வேணும். இத அவங்க கூட பேசி அதை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு பிராட் மைண்ட் செட் வேணும். இதெல்லாம் ஆண்டவர் அருளப்பட்ட அதுக்குன்னே அனாயிண்ட் பண்ண ஊழியக்காரர்கள் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஊழியக்காரங்க நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. பினான்சியலாவோ இல்ல நாலேஜ் வைஸோ என்னெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டட். தட் கைண்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஜட்ஜ் பண்ணாம அங்க போய் இறங்கி பக்கத்திலே இருந்து பேசி அவங்க கூட நாளெல்லாம் வருஷம் எல்லாம் மாசம் எல்லாம் செலவு பண்ணி தான் அவங்களோட ஃபுல் ஹீலிங் கொண்டு வர முடியும். ஏன்னா அதுக்கு ரீசன்ஸ் வந்து நிறைய இல்லையா. இப்போ பிசிக்கல் டிசபிலிட்டினா கூட நம்ம வந்து இயேசு நாமத்துல நம்மளால சுகப்படுத்த முடியும். ஆனா எல்லா யூனக்ஸோ இல்ல இப்ப இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்களோ எல்லாருமே பிசிக்கல் டிசபிலிட்டியில தான் இருக்காங்கன்னு கிடையவே கிடையாது. சிலர் பர்சனலி ஹர்ட் ஆனவங்க, ஹார்ட் லெவல்ல ஹர்ட் ஆனவங்க, மென்டலி டிப்ரெஸ் ஆனவங்க இருக்காங்க. நிஜமாவே அவங்க அப்படிப்பட்டவர்களாவும் இருக்கிறாங்க. சோ அது என்னன்ற ரீசன் வந்து என்னவா வேணா இருக்கலாம். அத வந்து உட்கார்ந்து பேசி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத கேட்டு எல்லாத்தையும் மாத்தணும்னு அவசியம் இல்லை. இப்ப வந்து 40 வருஷம் வந்து அவங்க அப்படியே வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்கள போய் திடீர்னு நீங்க போய் பொண்ணா வாழுங்க, பையனா வாழுங்க சொன்னா அவங்களால வாழ முடியாது. நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் அவங்களால அடாப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். சோ அந்த இடத்துல காட்ஸ் விஸ்டம் வேணும். இட்ஸ் ஓகே, நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணலாம், பட் ஆண்டவருடைய கைடன்ஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி தர அளவுக்கு விஸ்டம் இருக்கணும். அந்த இடத்துல பர்டிகுலரா என்ன விஸ்டம் வேணுமோ அதான் அவங்களுக்கு கொடுக்கணும். அது ஆவியானவரோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல அவரோட கைடன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் அட்ரஸ் பண்ண முடியும். இல்லையா என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னன்னா எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா அவங்கள போய் நீங்க இப்படி மாறுங்க அப்படி மாறுங்கன்னு சொல்றதெல்லாம் வேண்டாம். அது வந்து அதுக்குன்னு ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முடிஞ்சா போன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவர்களை சந்திக்கும் போது நீங்க வந்து காஸ்பல் சொல்லி கொடுத்த அப்புறம் ஆண்டவர் யாருன்னு காமிச்சு கொடுத்த அப்புறம் நீங்க அவங்க கிட்ட அவங்கள வந்து கனெக்ட் பண்ணி கையெடுத்துறது நல்லது. unless you are anointed for that particular purpose. ஆமா, நிறைய பேர் நான் நிறைய பாஸ்டர்ஸ் இதுக்காகவே டெடிகேட்டடா அவங்க கிட்ட போய் பேசி அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணி நிறைய பேர் அவங்க டெஸ்டிமனி ஷேர் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஸோ லைக் இட்ஸ் குட். நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி, அவங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஆமா, ரீசெண்டா எனக்கு when I was praying எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு பெரிய வேவ் இந்தியால வரப்போகுது. அப்ப வந்து எஸ்பெஷலி இந்த LGBTQ இந்த
வேவ் வரப்போகுது. அப்படி வரும்போது நிறைய பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ்க்கு பசங்கள எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றது, அவங்கள எப்படி வந்து கைட் பண்றதுன்னு அ தெரியாது. தே ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஐ வுட் சே லைக் அதனாலவே முக்கியமா இந்த இத பத்தி பேசணுன்ற உந்துதல் எனக்கு இருந்தது. நீங்களும் அத கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தீங்க. ஸோ அதனால இது ஒரு ஐ திங்க் இது நெறைய பேருக்கு ஒரு கைடன்ஸா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். முக்கியமா பேரண்ட்ஸ் பசங்கள வந்து டேக் கேர் ஆஃப் தெம். ஆமா. அந்த மாரி சிச்சுவேஷன்ல போட்டு அவங்கள திட்டுறது, அடிக்கிறது, அவங்கள ஜட்ஜ் பண்றது, மாறுன்னு சொல்றது அதெல்லாம் விட்டுட்டு, நீங்க இந்த மாரி இதுக்குன்னே அனாயிண்ட் பண்ணப்பட்ட மினிஸ்டர்ஸ் ஆஃப் காடோட கான்டாக்ட்ஸ கையில வச்சுக்கோங்க. அவங்க கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணி உங்களோட நாலேட்ஜையும், உங்களோட மைண்டையுமே நீங்க ப்ராடன் பண்ணிக்கோங்க. சோ தட் உண்மைக்கு என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இது சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம்னா அதுக்கான கைடன்ஸ் குடுக்கலாம். பிசிக்கலி ப்ராப்ளம்னா அதுக்கு கைடன்ஸ் குடுக்கலாம். இல்ல இது ப்ராப்ளமே இல்லன்னா யூ கேன் ஆக்சுவலி லவ் தெம் ஆஸ் தே ஆர். சோ அந்த ஒரு இடத்துல நம்ம அவங்கள கொண்டு போகலாம். சோ முக்கியமா இந்த காரியத்தை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது நிறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். என்னன்னா இது வந்து ஒரு ஸ்பிரிட் அட்டாக். இது வந்து ரிபியூக் பண்ணுங்க, யூ ஸ்வே இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணி பார்த்திருக்கேன். சில பேர் பிரேயர்ல டெலிவரன்ஸ் இருக்கு. அது என்னது அப்போ? என்னன்னா இது உண்மைதான். அதுல வந்து என்னன்னா, இதுல டீமானிக் அட்டாக்ஸ் நால மட்டும் இந்த ஜெண்டர் மாறுறது, நான் வந்து பையனா பொறந்தா பொண்ணு, பொண்ணா பொறந்தா பையன், இல்ல 2மே இல்ல, நான் வந்து எப்படி வேணா மாறிட்டே இருப்பேன். அப்படின்ற ஒரு இடத்துக்கு வர ஒரு அட்டாக் இருக்கதான் செய்யுது. ஸோ அது வந்து நீங்க ஒரு பிரேயர்லயே டெலிவரன்ஸ் பிரேயர்லயே அது சரியாயிடும். இயேசு நாமத்தினால அடங்காதது ஒண்ணும் இல்ல. ஸோ அதனால அது வந்து டெலிவரன்ஸ் பிரேயர்லயே சரி பண்ணிடலாம். அவங்க அடுத்த நாள்ல இருந்து நார்மல் லைஃப் போக முடியும். அது ஈஸியா மாறிட முடியும். அதே மாதிரி பிசாசு வந்து இன்னும் சொல்ல போனா ஹி இஸ் வெரி கன்னிங். ஸோ டைரக்டா வந்து வரது கிடையாது. சோ அவனோட ரிஜெக்ஷன்லயோ அந்த பர்சனோட இன்செக்யூரிட்டிலயோ பின்னாடி போய் மறைஞ்சு அப்படி இருக்கும்போது டைரக்டா நம்ம டெலிவரன்ஸ் பிரேயர் பண்றதுனால மட்டும் சரியாகாது. அவங்க கூட உட்கார்ந்து சோல்ல ஒர்க் பண்ணி ஆகணும். உட்கார்ந்து அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். ரிஜெக்ஷன்ல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணி ஆகணும். அதனால சொல்றேன், அதுக்குன்னு சிலர் அழைக்கப்பட்டவங்க இருக்காங்க. அதுக்காகவே உட்கார்ந்து பேசி, ஏன்னா இவங்க கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவங்க கேட்கிற கேள்விகள் பயங்கர இன்டெலெக்சுவலா இருக்கும். எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் இருக்காது. சோ ஆனா இதுக்குன்னே அழைக்கப்பட்டவர்கள் அதற்குறிச்சதான நாலேஜ் ஆண்டவரும் தருவாரு. அவங்களும் அதற்கான மெட்டீரியல்ஸை வச்சு அவங்கள எக்யூப் பண்ணிக்கும் போது அது ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ அதுவே இப்போ பரப்புல இருந்தே அப்படி இருக்காங்க, இல்ல ரொம்ப வருஷம் அதுல இருந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இப்போ ஜான் 5:6 சொல்லியிருக்க மாதிரி லிட்டரலா 38 வருஷம் அவர் வந்து அங்கேயே இருந்துட்டார், குளத்துக்கு பக்கத்திலே இருந்துட்டார். அப்படின்றப்போ இயேசு கிறிஸ்து வந்து உனக்கு சரியாகணும் விரும்புறியான்னு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. ஆப்வியஸ்லி நம்ம என்ன யோசிப்போம், ஒருத்தர் உடம்பு சொல்லாம இருக்காங்க, அவங்களால ஏஞ்சி நடக்க முடியல அப்படின்னா என்ன, இப்ப என்னால ஹீல் பண்ண முடியும்னா நம்மளா போயிட்டு ஹீல் பண்ணி எழுப்பி அனுப்பிச்சு விட்டுறலாம். அப்படி இல்ல. ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுடைய வில்லுன்னு ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் அத ஃப்ரீ வில் ஒண்ணு இருக்கும் போது ஆண்டவர் அதை பார்க்கிறவரா இருக்காரு, அதை அவர் கேட்கிறவரா இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும் போது ஒரு சிலரை பாத்தீங்கன்னா கேட்டிருக்கவே மாட்டார். ஒரு சில இடங்கள்ல அவர் அப்படியே ஹீல் பண்ணிட்டு போயிருவாரு. அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்ச நாளா தான் அவங்க அதுல இருந்தவங்களா இருப்பாங்க. பட் ரொம்ப இந்த 38 வருஷம் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிருக்காரு. அதே இடத்துல இருந்திருக்காரு. ஒரு முறையும் குளம் கலக்கப்படும் போது அதுல போய் விழணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ ஆல்ரெடி அத்தனை வருஷம் ட்ரை பண்ணி ஃபெயிலான ஒரு பர்சன் ஆல்ரெடி ஒரு டிசிஷன் வந்தாங்க, நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றவங்க கிட்ட நீங்க போயிட்டு இன்னைக்கு போய் ஹீல் பண்ணி ஏஞ்சி நட அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரீ வில் முக்கியம். ஃபெய்த் ஒன்னு இருக்கு, தட் இஸ் ஒரு ஆங்கிள்னு சொல்லலாம். விசுவாசம் இருக்கான்னு செக் பண்ண கேட்டாருன்னு நிறைய பேர் பிரசங்கித்தது உண்டு. உண்மைதான், அது ஒரு சைடு. இன்னொரு சைடு ஆண்டவர் உங்களோட ஃப்ரீ வில்லையும் மதிக்கிறவரா இருக்கார். ஸோ இதை பத்தி ஏன் யாரும் பேசுறதில்லை? இது ரொம்ப ரொம்ப
ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஆனா ரொம்ப கான்ட்ரவர்சியான ஒரு டாபிக். ஏன்னா வந்து எதை இது சும்மா பேச ஆரம்பிச்சாலே கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க. உண்மைதான். இப்ப கூட தெரியல இந்த வீடியோக்கு எத்தனை பேர் திட்டுறாங்கன்னு. அதான் ஒரு ரீசன். நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் என்னன்னா இத பத்தி நம்ம எடுத்து பேசும்போது ஜோக்ஸ் அபார்ட், இப்ப பைபிளே இப்படி இருக்கு. பறந்ததுல இருந்தே அன்னகர்களா இருந்திருக்காங்க, மனுஷர்களாக அன்னகர்களாக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு பைபிளே சொல்லியிருக்கு. நான் பிறந்ததுல இருந்தே அப்படின்னு சொல்லி ஈஸியா பீப்புள் வந்து அத சொல்லிட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது அட்வான்டேஜ் பிசாசுனே தெரியாம பிள்ளைகள் அதுக்கு இடம் கொடுத்து பிள்ளைகளோ பெரியவங்களோ அதுக்கு இடம் கொடுத்து அதை அப்படியே ஆண்டவர் வேலை செய்யறதுக்கு இடமே விடாம போயிடக்கூடாதுன்றதுக்காகவே கூட இருக்கலாம். அதே மாதிரி இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான நிறைய ஆங்கிள் இருக்கிற ஒரு விஷயம். சோ எப்படி சொல்றது, நிறைய ஒயர்ஸ் கனெக்ட் ஆயிருக்க மாதிரி நீங்க எந்த ஒயர் எடுத்து எது என்ன ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப கூட இவ்வளவு பேசிருக்கோம். ஆமா, எக்ஸாக்ட்லி. இப்ப நம்ம இவ்வளவு பேசிருக்கோம். இதுல வந்து இதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்கலாம். சோ இதுவே கான்ட்ரோவர்சி ஆனதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சூப்பர். ஆனா எனக்கு என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச லைட்ட நம்ம ஷேர் பண்ணணும். பைபிள் என்ன சொல்லியிருக்குன்றத ஷேர் பண்ணணும். அதனால்தான் உங்களுக்கு தெரியாதத வந்து அதற்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அதற்காகவே அனாயிண்ட் பண்ணப்பட்டவர்கள் இருக்காங்க. சோ ரீச் அவுட் டு தெம். அதுதான் பெட்டர். ஐ திங்க் அதுதான் ரீசன் நான் நினைக்கிறேன். நேரா ஃபேஸ் பண்ணும்போது அவங்கள டீல் பண்ணிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. இது ஒரு சின்ன டாபிக்கா தான் நான் யோசிச்சேன். லைக் அது நீங்க ஏற்கனவே இதை பத்தி நிறைய பார்த்து வச்சிருக்கீங்க. ஸோ ஆனா இட் கிவ்ஸ் அ கிளியர் ஐடியா என்ன நடந்துட்டு இருக்கு இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல. அது பெருசா அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் இது எப்படி இந்தியாலயுமே வந்துச்சுன்னா அது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இட் மீன்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன் ஆக்சுவலா. ஸோ லெட்ஸ் கன்க்ளூட் திஸ். ஸோ எல்லாரும் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சில பேர் அன்னகராக ஆக்கப்பட்டிருக்காங்க, சில பேர் ஏற்கனவே இருக்காங்க. அண்ட் எவ்ரிபடி கான் go to them and preach. We can preach gospel, சுவிசேஷம் நம்மளால அறிவிக்க முடியும், அவங்களுக்கு சொல்ல முடியும். பட் ஸ்டில் அவங்களோட ஹர்ட்டை அட்ரஸ் பண்றதுக்கு வந்து உங்களால முடியாது. பிகாஸ் as everyone knows, அவங்களோட பெயின் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியா அதுக்கு ட்ரெயின் ஆன மாதிரி அதுக்கான அனாயிண்ட் ஆனவங்க கிட்ட கொடுக்கிறது ரொம்ப பெட்டர். சோ ஒரு சில விஷயங்கள் ரெக்வயர் டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்டோட ஹெல்ப். அது ஒரு அசிங்கமா பார்க்காம கூட்டிட்டு போங்க, தப்புன்னு இல்லை. ஆமா, முக்கியமா இனிமேல் யாரையா நீங்க பாக்குறீங்கன்னா அவங்களை இல்ட்ரீட் பண்ணாதீங்க, தயவு செய்து இல்ட்ரீட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பி கைண்ட் டு தெம் அண்ட் பி ஹம்பிள் டு தெம். லைக் அவங்க ஒரு காலத்துல உண்மையான யுனிக்ஸ், ஒரு காலத்துல they are royalties. சோ அவங்க வேற, அவங்களுக்கு ஒரு திமிரு இருக்கதான் செய்யும். அது இட்ஸ் வெரி நேச்சுரல். அது அவங்க ரத்தத்திலே இருக்கதான் செய்யுது. அதுக்காக அட்வான்டேஜ் எடுக்கணும்னு சொல்லல. பட் அவங்க வெரி இன்டெலெக்சுவல் பீப்புள். லெட்ஸ் ட்ரீட் them with respect and show God's love. கர்த்தருடைய அன்பை நீங்க கண்டிப்பா அவங்க காமிங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். முக்கியமா இந்த டாபிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பேசலாம் அப்படின்னு சொல்லதை நீங்க கமெண்ட்ல நீங்க கொடுங்க. அண்ட் இந்த முக்கியமாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறையா வீடியோஸ் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன்ஸில் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.